ஆல்ரைட், ஹியர் யூ கோ. இன்னைக்கு ஒரு கான்செப்ட ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அடிக்கடி பேசின ஒரு விஷயம் தான். வேற ஒரு ஆங்கிள் இருந்து ஆரம்பிப்போம். ப்ராப்ளி இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம். கிங்னு இருக்கு, ரைட்? கிங்னா ஓகே. இது வந்து அரசன், ஒரு அரசனை குறிக்கும். அரசன்கிறது என்ன? பெயர் சொல்லா என்ன இது? பெயர் சொல்லா, வினை சொல்லா, உரி சொல்லா, என்ன என்ன இது? பெயர் பெயர் பெயர்ச்சொல். சொல், நவுன். நவுன்கிறது தெரியும். இத ம். இத இத வந்து அப்டிராக்ட் நவுனா மாத்தணும். இது ஒரு காமன் நவுனு. நம்ம கிங்க பார்க்க முடியும், அவரை டச் பண்ண முடியும். பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, ஆனா உணர முடியும். கிங்க எப்படி மாத்தலாம்? அதுவும் நவுன் தான். ஸோ இதுவும் நவுன் தான். இது இந்த டிஸ்டிங்ஷன் புரிஞ்சுக்கணும். இதுவும் நவுன் தான். ஸோ இதுக்கு பேரு அப்டிராக்ட் நவுன். என்னன்னா அப்டிராக்ட் நவுன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்லாத ஒரு விஷயம் அப்டிராக்ட். அந்த மூவி ரொம்ப அப்டிராக்டா இருக்குன்னா அந்த மூவியோட தீமை என்னால புரிஞ்சுக்க முடியல, டைரக்டர் என்ன சொல்றாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல, ஏதோ ஒரு ரொம்ப இன்டெப்தான ஒரு விஷயத்த சொல்றாரு. கிங் வந்து என்னவா மாறலாம்? இப்ப பாருங்க, இது சொல்ற உங்களுக்கு ஈஸியா இருக்கு நினைக்கிறது. மதர் என்னவா மாறும்? மதர்ங்கிறது காமனா உள்ள நேம். காங்கிரீட், இது பேரு காங்கிரீட்பாங்க. இதை போட்டுடலாமா காங்கிரீட்னு? காங்கிரீட்ல பட்டவர்த்தனமா இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்டிராக்ட்னா அது அப்படியே ஆப்போசிட். ம்ஹும். ரொம்ப காங்கிரீட்டா பேசுறான்னா சாலிடா பேசுறான். கிங், ஸோ இப்போ மதர், இப்போ மதரோட தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மதர் தாய்மை. இப்ப தாய்மை. தாய், மதர் தாய்மை, மதர் ம். அவ்வளவுதான். இப்ப இதுதான் உங்களுக்கு வந்து இதுதான் அப்டிராக்ட் நோன். தாய்மையை யார் வேணாலும் தாய்மையில இருக்கலாம். ஒரு ம்ஹும். தெளிவானது கிடையாது. ஆனா அம்மான்னா ஒரு அம்மா தான். ஆனா தாய்மை வந்து அப்பாவே அம்மாவா தாய் ஸ்தானத்துல இருக்கலாம், ரைட்? ம்ஹும். அக்கா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம். இவங்க எல்லாமே தாய் சார்ந்த, அதுதான் மதர் உண்டு. இப்ப ஃபாதர்னா அப்ப ஃபாதர் உண்டு. ஃபாதர்ஹுட். சோ இதுக்கு கிங் வந்து கிங் ஹுட்ங்கிறது கிடையாது. அந்த ஒரு தன்மை நீங்க வச்சுக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. கிங் 3 letters ஆர் மிஸ்ஸிங். இதெல்லாம் சொல்ல முடியுமா? கிங்டம் கிங்டம், வெரி குட், வெரி குட். கிங்டம். ஸோ வெவ்வேறு வழியா நம்ம அப்டிராக்ட் நவுனுக்கு இன்னைக்கு வர, இன்னைக்கு இந்த அப்டிராக்ட் நவுனுங்கிற கான்செப்ட் வெவ்வேறு வழியா நம்ம வரப்போறோம். லுக் அட் திஸ். காங்கிரீட் நவுன்ல இருந்து அப்டிராக்ட் நவுன் வர போறோம், ரைட்? அதுக்கப்புறம் இன்னொன்னு வர போறோம் பாருங்க. வேர்ப்ல இருந்து வினைச்சொல். நமக்கு தெரியும், வேர்ப் பத்தி நல்லாவே தெரியும், ஏகப்பட்ட இது ஒர்க் பண்ணிருக்கோம். வேர்ப்ல இருந்து நவுனுக்கு வர போறோம், அப்டிராக்ட் நவுன், ரைட்? அப்புறம் ரொம்ப ஃபேமஸா உள்ளது அட்ஜெக்டிவ்ல இருந்து வரப்போம். இது வழியா நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்டிராக்ட் நவுன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேர்பை தெரிஞ்சுக்க போறோம், அட்ஜெக்டிவ் தெரிஞ்சுக்க போறோம், காங்கிரீட் நவுன் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதனால அதை தெரிஞ்சுக்க போறோம், அதனால இது தெரிஞ்சுக்க போறோம். இப்ப பாருங்க, அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வழியா திருப்பி அப்டிராக்ட் நவுனுக்கே வர போறோம். அப்ப அப்டிராக்ட் நவுன் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. ம். அட்வர்ப் வழியாவும் வரலாம், பட் அட்வர்ப் வழியா அட்ஜெக்டிவ் வழியா வந்து அப்டிராக்ட் நவுனுக்கு வருவோம். அதனால அட்வர்ப் வேண்டாம். இப்ப அது தேவையில்லை, அட்ஜெக்டிவ்லயே எல்லாமே கவர் ஆயிடும். இப்ப இப்ப கிங், கிங்டம், ரைட்? இப்ப அட்ஜெக்டிவ்ல ஒன்று சொல்றேன். வாய்ஸ். வாய்ஸ்னா என்ன? வைஸ் அப்படின்னா வந்து ஹீஸ் வாய்ஸ், ஹீஸ் வாய்ஸ், ஆம், ஹீஸ் வாய்ஸ். எப்படிப்பட்டவர் அவரு? ஹீஸ் வாய்ஸ். ஆஹ், ந- ஆஹ், அட்ஜெக்டிவ்ல போட்டுருக்க பாருங்க, ஹீஸ் வாய்ஸ். அவரு நாணம் உள்ளவர், ம். பேரறிவாளர். சோ இப்போ வாய்ஸ்ங்கிறது நார்மலி இன்டெலிஜென்ஸ், பிரில்லியன்ஸ் எல்லாம் ஒரு லெவலுக்கு தான். வாய்ஸ்ங்கிறப்ப அது இன்னும் ஒரு பெரிய இது இது இப்ப நீங்க சொல்லுங்க, அப்டிராக்ட் நவுனை மாத்த முடியுமா? நல்லா இதை வச்சு சொல்லுங்க, இந்த ஸ்கிரீன்ல உள்ளதை வச்சு நீங்க கெஸ் பண்ணலாம். கிங் வந்து கிங்டமா மாறுது, அப்ப வாய்ஸ் வந்து என்னவா மாறலாம்? விஸ்டம் ஓகே. விஸ்டமா மாறலாம். அப்ப அந்த டிஓஎம்னு மாற இருக்கு, அது எண்டிங் தான் முக்கியம். நவுனுக்கோ, அட்ஜெக்டிவோ, வேர்புக்கோ, காங்கிரீட் நவுனுக்கோ பாருங்க, வாய்ஸ் வந்து விஸ்டமா மாறலாம்.
நம்ம இதை அப்படியே ஸ்லேட் பண்ணுவோம். ஒரு 100 அப்டிராக்ட் நவுன் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றத நம்ம கொண்டு வருவோம். காங்கிரீட்ல இருந்து கொண்டு வரலாம், வேர்ப்ல இருந்து கொண்டு வரலாம், அட்ஜெக்ட்ல அப்படி கொண்டு வர்றப்ப இந்த வாக்கிய அமைப்புல எங்க போய் நவுன் உட்காரணும்னு தெரியணும். வேர்ப் எங்க, பிளேஸ்மெண்ட் தான், அட்ஜெக்டிவ் எங்க, ரைட், காங்கிரீட் நவுன் எங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ். ஐம் கோயிங் டு த்ரோ திஸ் ஹியர். நான் கேப்டன் போடுறேன். கேப்டனை பார்க்க முடியும், தொட முடியும். ஓகே, இந்தியாவோட கேப்டன் அப்படின்னு சொல்லி சுப்மன் கில் போடுங்க. இல்ல பழைய கேப்டன் போதோ கேப்டன் வந்து நமக்கு தோனி இருக்காரு இதுக்கு முன்னாடி. இந்த கேப்டன் என்னவா மாறலாம்? கேப்டன்ஷிப். கேப்டன்ஷிப்னு வராது, அப்படி இல்ல. 2 letters are missing. 2 letters. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா அதை கொண்டு வர முடியல. பரவாயில்ல. லுக் அட் திஸ். கேப்டன்சி. 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 சோ தலைமை. இப்ப பாருங்க, தலைவர், தலைமை. இப்ப நான் தலைவருக்கு லீடர் போடுறேன். லீடர் நான் எங்க போடுறேன் பாருங்க, காங்கிரீட் நவுன்ல போடுறேன். லீடர்ஷிப். எக்ஸலண்ட். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு இது உருவாகிட்டே இருக்கு. நம்ம நிறைய இதுல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம் நெக்ஸ்ட் 40-50 மினிட்ஸ்ல. லீடர்ஷிப். ஷிப்னு முடிஞ்சாக்கா ஏதோ ஒரு வகையில அப்டிராக்ட் நவுனா தான் இருக்க போகுது. டிஓஎம்னு முடிஞ்சிருது, ரைட். டிஓஎம்னு முடிஞ்சா ஏதோ ஒரு வகையில அப்டிராக்ட் நவுன் தான். ஹெச்ஓஓடி நமக்கு தெரியும், அப்டிராக்ட் நவுன் தான். சிஒய் பாத்தீங்களா? சிஒய். லுக் அட் தட். சிஒய். இப்போ சொல்லுங்க. இப்ப பாருங்க, நான் வந்து பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்றேன். ஒரு நிலைமை, ஷீ இஸ் பிரெக்னன்ட். பிரெக்னன்சி. இங்க வந்துருச்சு பாத்தீங்களா, பிரெக்னன்சி. அவ்வளவுதான். அப்ப இந்த அப்டிராக்ட் நவுன் இங்க இருக்கு. இங்க அப்டிராக்ட் இது வந்து அட்ஜெக்டிவ் வழியா நவுனுக்கு போறோம். இங்க வந்து காங்கிரீட் நவுன் வழியா அப்டிராக்ட் நவுனுக்கு. பட் அப்டிராக்ட் நவுன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உணர முடிகிற ஒரு விஷயம், பார்க்கவோ தொடவோ முடியாது. அப்ப உணரக்கூடிய விஷயங்கிறது ஒரு அப்டிராக்டா வருது. நம்ம நிறைய ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்ப டிஓஎம்னு முடிஞ்சதுன்னா அது ஒரு அப்டிராக்ட் நவுனா இருக்கும், ரைட். அப்டிராக்ட் நவுன் வந்து ஒன் ஆஃப் த வெரி டிஃபிகல்ட் கான்செப்ட்ஸ். இங்கிலீஷ் கிராமர் வொக்காபுலரி நம்ம பேசுறதுல. ஆனா அது வந்துருச்சு, நமக்கு வந்துருச்சுன்னா பாருங்க, ஞானமான, ஞானமா இருக்கான் ரொம்ப, ஞானம், ஞானம். ஞானம். இப்ப பிரெக்னன்ட்னாக்கா நீங்க தமிழ்ல சொல்றப்ப நீங்க இதை கொண்டு வந்து பாருங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கிங், அரசன், அரசாங்கம், அரசாங்கம். அரசாங்கம். தாய், தாய்மை. இப்ப தந்தை, தந்தைமை. நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், எப்படி சொல்லுமோ சொல்லிக்கலாம். தாய்மைக்கு வர பெருசா இருக்கு. சோ நம்ம அதை பெருசா சொல்ல மாட்டோம், தாய்மை. இப்ப இந்த மாதிரி வார்த்தை பாருங்க, விசார்ட். கேள்விப்பட்டிருப்பேன், இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து விசார்ட்னு சொல்லுவாங்க. அவர் பெரிய மேஜிக் பண்றது, பெரிய மேஜிக் பண்றது விசார்ட். விசார்ட்னு விசார்ட் மூவிஸ் எல்லாம் வரும். இப்ப பாருங்க, விசார்ட்ரி. விசார்ட்ரி. இது வரும். இது நிறைய இதுக்கு வரப்போகுது. நீங்க அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம். உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்க பழகிட்டீங்கன்னா அப்டிராக்ட் நவுன் இவ்வளவு பெரிய விஷயம் அதுல இருக்குதா அப்படின்னு தோணும். இப்ப பாருங்க, இதை கொண்டு வாங்க. நான் எப்படி கொண்டு வரேன் பாருங்க. ராபர், திருடுறவர். திருடுறவர் இதுவும் நீங்க பிடிச்சிருப்பீங்க. அது ஒரு காரணத்துக்காக தான் இப்ப உடனே சொல்றாரு. ராபர். ராபரி. இன்னொரு சொல்லுங்க. ராபரி. அவ்வளவுதான். வந்துருச்சா? ஆர்வை, விசாட் மாரி. சோ இப்ப இந்த ஆர்வையில முடிகிறப்ப huge possibility it could be an abstract noun, right. So robbery. So robbery கேள்விப்பட்டிருப்போம். இது பெருந்திருட்டு, சின்ன திருட்டு இல்ல. so பெருந்திருடன், பெருந்திருட்டு, பெருந்திருடன், பெருந்திருட்டு வந்துருச்சுங்களா? so we will do more of this. நீங்க ஏன்னா இந்த நவுன கல்ச்சர் இது பண்றதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப ஈஸியா உள்ளது பார்ப்போம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது ஸ்காலர், ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப். சோ ஃபெல்லோ, ஃபெல்லோஷிப். அவ்வளவுதான்.
அதோட ஆக்சுவல் மீனிங்கும் நல்லா புரிஞ்சிடும். அப்புறம் அப்டிராக்ட் நவுன் எந்த ஒரு விஷயத்தை குறிக்குதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். ரைட்? கேன் வி டூ மோர்? ஸோ Yes, yes. எஸ், ஆல் ரைட், ஹியர் யூ கோ. ஓனர். ownership, Ownership. இப்ப நிறைய அப்டிராக்ட் நவுன் யூஸ் பண்ணுவாங்க. யாருன்னா அந்த இந்த லாங்குவேஜை நல்லா கையகப்படுத்திருக்கவங்க. நிறைய பார்த்திருக்கீங்கன்னா கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா உள்ளவங்க அப்டிராக்ட் நவுன் ஏகப்பட்டது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு உணரக்கூடிய ஒரு விஷயம், ஸ்ட்ரெயிட்டா காங்கிரீட்டா இருக்காது. ஸோ அந்த லெவல்ல நிறைய பேசுறவங்களை பார்த்தீங்கன்னா அப்டிராக்ட் நவுன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இவ்வளவு தானே அப்படிங்கிற ஒரு இது. ஓகே, இதை நீங்க கொண்டு வாங்க. நீங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பேட்ரியாட், இது ஈஸியா கொண்டு வந்துடலாம். இப்பதான் ஆகஸ்ட் 15 முடிஞ்சது. நாட்டுப்பற்றுள்ளவன், நாட்டுப்பற்றுள்ளவன், நாட்டுப்பற்று. நீங்க இந்த வார்த்தையை இது பண்ணிருப்பீங்க. இப்ப லிங்க் பண்றதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கரெக்டுங்க சார், இது கேள்விப்பட்டிருக்கோம். Patriotism. வெரி குட், வெரி குட், வெரி குட். வாவ், சூப்பர், சூப்பர். இதுதான் வேணும். இப்ப ஐஎஸ்எம்ல முடிஞ்சா ஹியூஜ் ஓப்பனிங் ஒன்று வருது. ஐஎஸ்எம்ல முடிஞ்சா அது அப்டிராக்ட் நவுன். இப்ப பாருங்க, ஹீரோயிசம், Heroism. அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. இப்ப கான்சியஸா நீங்க உள்ள போறப்ப அப்டிராக்ட் நவுன் மொத்தமே ஒரு 100-150 அப்டிராக்ட் நவுன் தான். மோஸ்ட் அந்த அப்டிராக்ட் நவுன் இன்னைக்கே பார்த்துடலாம். ஆனா அந்த 150 பவர்ஃபுல் வேர்ட், பவர்ஃபுல். Powerful. யாருப்பா ஹீரோ? ரஜினிகாந்த். ரொம்ப ஹீரோயிசம் காட்டுறாரு அவரு. ஹீரோ யாரு? ரஜினி. ஹீரோ யாரு? ரஜினி. அவர் என்ன பண்றாரு? ஹீரோயிசம் பண்றாரு. சோ இப்ப அந்த அப்டிராக்ட் நவுன் புரியுது இல்லையா? ஹீரோவை பார்க்க முடியும், ஹீரோயிசத்தை பார்க்க முடியாது, உணர முடியும். அவ்வளவுதான். உணரும். ஏன்னா காங்கிரீட் கிடையாது. ஸோ லுக் அட் தட். Now I'll freeze this so that you will have this be. All right. உங்களுக்கு ஏதாவது எப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஸ்லேவ் கொண்டு வந்துடலாமா? ஸ்லேவரி, வெரி குட். இப்ப வந்துருச்சு பாத்தீங்களா? இப்ப நம்ம அந்த ஆர்ஒய்ன்னு நமக்கு முன்னாடி தெரியும். இப்போ புது நாலேஜ் வந்தது. ஆர்ஒய்ங்கிறது அப்டிராக்ட் நவுனோட லிங்க் ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க. அந்த 2 டாட் இருக்கு, அந்த டாட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். யூ ஜஸ்ட் கனெக்டட் த டாட்ஸ். ஸோ இப்ப நம்ம பரவலா பார்க்கலாம். we will come back here. ஏன்னா noun to abstract noun நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா verb to abstract noun, adjective to abstract noun வந்துடும். சதீஷ் இனிஷியலா கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, நவுன் என்னால கன்வெர்ட் பண்ண முடியலன்னு தெரியல. நான் ப்ராபப்ளி காங்கிரீட்ல இருந்து வந்திருக்கணும் அப்டிராக்ட். ஈஸியா இருந்திருக்கும். காங்கிரீட்ல இருந்து அப்டிராக்ட் வந்துட்டு அப்டிராக்ட ஓரளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வேர்ப்ல இருந்து நம்ம போயிடலாம். ரைட்? வேர்ப்ல இருந்து போகலாம், அப்புறம் அட்ஜெக்டிவ்ல இருந்து நம்ம போகலாம். ஆனா போற இடம் வந்து அப்டிராக்ட் நவுன் தான். இதுல உள்ள சில வேர்ட்ஸ் அதுல வரலாம், ரொம்ப சில வேர்ட்ஸ். ஆனா மோஸ்ட் ஆஃப் தம் டிஸ்டிங்க்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தம் இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்டிங்க்ட். இப்போ நான் ஒரு வார்த்தை போடுறேன். இப்ப ரிவர்ஸ்லயும் போலாம், எப்படி வேணாலும் போலாம். நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். சக்சஸ் தெரியும். வெற்றி அப்படிங்கிறது நவுனா தான் இருக்க முடியும், நவுனா தான் இருக்க முடியும். Verb success தான். வேர்பா மாத்தணும். நான் நவுனை போட்டு நவுன் அப்டிராக்ட் நவுனை கொடுத்துட்டேன். Success. சக்சீட். Okay. சக்சீட் தான் வின் பண்றது. ஸோ சக்சீட் இப்ப இந்த வேர்புங்கிறப்ப V1 V2 V3 V4 V5 இருக்கும். உங்களுக்கு 5 இருக்கும். பார்த்தா ஒரு வார்த்தை மாதிரி தெரியும். அது நம்ம தனி கிளாஸ்லயே டீல் பண்ணிருக்கோம் அடிக்கடி. அதனால V1 மட்டும்தான் இங்க போடப்பாரு. I'm going to put V1 alone. இது ஒரு 10 வார்த்தை நம்ம இப்ப பண்ணுவோம். உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆயிடும். இப்ப அப்டிராக்ட் நவுன் பத்தி நிறைய ஐடியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, சக்சீட் வெற்றி பெறுகிறேன். சக்சீடட் அப்படின்னா தான் வந்து இன்னொரு அர்த்தம் இருக்கு. பின்தொடர சக்சீடட்னா இதற்கு அப்புறம் அவர் வர்றது சக்சஸர், சக்சீட். ஸோ இவருக்கு அப்புறம் அவர் வர்றாரு. ரைட்?
இப்ப எம்ஜிஆர் இருந்தாங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா சக்சீடு, ஜெயலலிதா பின்தொடர்றார். ஸோ வெற்றிங்கிறது வெற்றி பெறதுங்கிறது ஒரு வார்த்தை, பின்தொடர்றதுங்கிறது ஃபாலோ பண்றதுங்கிறது ஒண்ணு. பட் வந்து சக்சஸ்ல இருந்து வர்றது வெற்றி, சக்சீட் தான் இங்க இருந்து வருது. Okay. Play here. We will do few more here. All right. இது நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். ஸ்பீக், பேசுறது, பேச்சு. ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தான் காங்கிரீட் நவுன் ஆச்சே. ஓகே. இங்கதான் வரும் காங்கிரீட் நவுன் தானே ஸ்பீக்கர். சோ இதுக்கும் அதே வார்த்தை தான். நீங்க சொல்ல போற ஒரே வார்த்தை தான் இங்கேயும் வரப்போகுது. அதுவும் அப்ஸ்ட்ராக்ட். இது வந்து நவுன் வழியா வருது, அது வந்து வேர்ப் வழியா வருது. ஸ்பீக். இப்ப 4 letters are missing. 3rd and 4th letter are same. ஓகே. Isolated letters same. பேச்சு 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 பேச்சு. ஸ்பீச். அதான் ஸ்பீச். சோ இங்க இருந்து போறப்பையும் ஸ்பீக்கர் ஸ்பீச். இப்போ ஒரு தெளிவா வேர்ட் ஃபேமிலி பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிடும். என்ன நவுன்னு சொல்றாரு, நவுன்ல காங்கிரீட்டுங்கிற அப்ஸ்ட்ராக்ட் இப்படி லிங்க் ஆகுது. இது இல்லாம வேர்பு பெருசா இருக்கு, ஒரு பெரிய ஜெயிண்டா உட்காந்துருக்கு வேர்பு. அதுல 5 வார்த்தை இருக்கு. அந்த 5 வார்த்தையில V1 கனெக்ட் பண்றாரு. அப்புறம் அட்ஜெக்டிவ் வருது. அந்த அட்ஜெக்டிவ்ல இருந்து நவுனுக்கு போகுது. இந்த அட்ஜெக்டிவ் என்ன, நவுனை டிஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நோக்கி ஃபார்ம் பண்றதுக்கும் பயன்படுது. லுக் அட் திஸ். சர்வ். சார். நவுன் வேணும். நீங்க நீங்க சர்வர் நீங்க போட்டாலும் ஓகே. இங்க இருந்து வர்றதும் அதே தான் வரப்போகுது. சர்வீஸ். வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான் வந்துருச்சு பாத்தீங்களா? எவ்வளவு எவ்வளவு ரொம்ப கேஷுவலா உள்ள கொண்டு வந்துட்டோம் பாத்தீங்களா? கனெக்ட் பண்ணிக்க பாத்தீங்களா? So good, very good, very good. Next we can take one more here. இதை நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம், இருந்தாலும் I'll just do see. See ஞாபகம் இருக்கா? நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்க. சைட், சைட் பார்வை. சி வந்து சைட் பார்வை. இது பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. ரிமூவ். நல்லா பாருங்க, ரிமூவ் என்ன நவுனா? ரிமூவல். இப்போ ஒண்ணு சொல்றேன். ரிமூவ்னாக்கா அகற்றுறது, அகற்று, அகற்றல், அகற்றம், அகற்றல். 3 letters are missing. ஓகே, இப்படி போடுங்க. 2 letters are missing. ரிமூவல். இன்னொரு அடி. ரிமூவல். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இதுதான் டினை. மறுக்கிறது, மறுக்கிறது, மறுப்பு, மறுக்கிறேன், மறுப்பு. சோ இப்ப வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஸ்லோவா வந்து ஆடப் ஆகிட்டே வருது பாருங்க. உங்களுக்கு இந்த சிங்கிள் வேர்ட்ல தெரிஞ்சு நீங்க இம்மீடியட்டா பண்ணும். இப்ப ஒண்ணு இல்ல, நான் வந்து ரிமைண்டுங்கிறாங்க. அடிக்கடி நம்ம கார்பரேட் இதெல்லாம் யூஸ் பண்றது. ரிமைண்டா ஞாபகம் வருது. ரிமைண்டர். வெரி குட், வெரி குட். வந்துருச்சா? இது நவுன்னு நமக்கு தெரியுதா? ரிமைண்ட் பண்ணுங்க, ரிமைண்டர் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ரிமைண்ட் பண்ணுங்கன்னு வேர்பை தான் சொல்லுவோம். அப்புறம் ரிமைண்டர் போட்டாச்சான்னு அப்ப நவுன்ல சொல்லுவோம், ரைட்? இப்ப ரூல். ரூலர். ரூலர் எங்க வருமா? கான்கிரீட் நவுன்ல இங்க வருமா? ஆளு ரூலரு, ரைட்? ரூலர் இங்க என்ன வரும்? தட்ஸ் a great rule. நல்லா பாருங்க, இதுதான் ஆங்கிலத்துல கஷ்டமான ஒரு விஷயம். 2 ரூல் தான். இது புரியுதுங்களா? ரூலுங்கிறது வேர்புங்க. ஆளுகிறான், ஆளுகிறேன், ஆளுதல்.
வந்துருச்சா? ரெண்டுமே பாருங்க, தமிழ்ல வேற வேற வார்த்தை, இங்கிலீஷ்ல புரியுது. தட் வாஸ் அ கிரேட் ரூல். எத்தனை ரூல் இருக்கு சொல்லுவாங்கல்ல, 3 ரூல்ஸ் 2 ரூல்ஸ், அப்பெல்லாம் நவுனா தானே யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? இப்ப இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல லேயர், இன்னொரு லேயர் உள்ள வருது பாத்தீங்களா? இன்னொரு லேயரா இருக்கு பாருங்க. அதே மாதிரி வார்த்தை, அதே ஸ்பெல்லிங். ஆனா திடீர்னு பார்த்தா நவுன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க ஒத்துக்கணும் நவுன். அப்ப என்ன, ஒரு வாக்கியத்துல இந்த ரூல் வேற இடத்துல வரப்போகுது, இந்த ரூல் வேற இடத்துல வரப்போகுது. I rule. The king rules. The kings rule the country. அப்படின்னா ரூல் வருது, verb வருது. They did a great rule. It was a great rule by that king. அப்படின்னு நம்ம சொல்றப்ப கிரேட்டுக்கு அப்புறம் வரப்ப அது நவுன் ஆயிடும். ஆனா ஒரே வார்த்தை உங்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வேற எங்கேயோ மூவ் ஆகுறோம். தமிழ்ல இல்லாத ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சக்சீட் வந்து சக்சஸா இருக்குது, ஆனா ரூல் வந்து ரூலாவே இருக்கு. Right? Let's go with a few more. Resist. Resistance. Very good. Very good. Resistance. இங்க பாருங்க, இங்க ரெசிஸ்டன்ஸ் அப்ப வருது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இங்க என்னவா இருக்கும்? மேல பார்த்துட்டே சொல்லிடலாம், மேல பார்த்தாலே வந்துடும். இதுக்கு முதல்ல இங்க பார்த்தாலே வந்துடும். Resist. Resistant. இன்னொரு சொல்லுங்க. Resistant. பியூட்டிஃபுல். அப்ப ஏஎன்டில முடிஞ்சா அது அட்ஜெக்டிவ், ஏஎன்சில முடிஞ்சாக்கா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த ரெசிஸ்டன்ஸை போட்டு அது அட்ஜெக்டிவ் வழியாவும் வரலாம், வெர்ப் வழியாவும் வரலாம். இது புரியுதுங்களா? இப்ப ரெசிஸ்ட் பண்றான்னா தடுக்கிறான், தடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. தடுக்கிறேன், தடுப்பு, தடுப்பான, தடுப்பு. இதெல்லாம் நம்ம தமிழ்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். லெட்ஸ் டூ திஸ். பனிஷ். Punishment. Punishment. இப்ப இப்படி ஒரு வர்றப்ப எம்இஎன்டில முடிஞ்சா அப்ஸ்ட்ராக்ட் நவுனா தான் இருக்கும் அது. ரைட்? மெயின்டைன். Maintenance. வெரி குட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். See. ஏஎன்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஏஎன்சி ரெசிஸ்டன்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து. அப்ப இதுல இருந்து நிறைய வார்த்தை நமக்கு உண்மையிலேயே நிறைய டாட்ஸ் இருக்கு, நிறைய தெரியுது, அதை கனெக்ட் பண்ணல, அவ்வளவுதான். சோ இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு 50 அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம், கேஷுவலா கொண்டு வந்துட்டோம். ரைட்? சோ இன்னும் கொஞ்சம் we can do a little bit more here. Protect. Protective. இங்க பார்க்கலாமா? ப்ரொடெக்டிவ். ரொம்ப அருமையா இங்க சொன்னீங்க. என்னோட வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு. சோ ப்ரொடெக்டிவ் வந்து அட்ஜெக்டிவ். ஐவியில முடிஞ்சா அது அட்ஜெக்டிவ், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. இப்ப இங்க எப்படி மாத்துறீங்களோ முடிய போற இடம் ஒன்னாதான் இருக்க போகுது. இது அப்ஸ்ட்ராக்ட் அது அப்ஸ்ட்ராக்ட் தான். இங்க இது வெர்ப்ல இருந்து வருது, அது வந்து இதுல இருந்து அட்ஜெக்டிவ். Protection. வெரி குட், வெரி குட். ஆல் ரைட். ஸோ ப்ரொடெக்டிவ்ல இருந்து ஹி இஸ் வெரி ப்ரொடெக்டிவ். ரொம்ப பாதுகாப்பா இருக்கான், குழந்தைங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கான். இது பாருங்க. ரைட்? சோ இங்க கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாமா? ப்ரொடெக்ஷன் இங்க வருதா? இங்க கொண்டு வந்துடலாமா? Protect. இது இந்த கான்கிரீட் நவுன். 2 letters are missing. 2 letters are missing. ஆளை பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். ஆளு ப்ரொடெக்டர். Okay. நீங்க அந்த ஃபேமிலியை இப்ப கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாக்குறீங்க இல்லைங்களா? உங்களுக்கு கான்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அட்ஜெக்டிவ் எல்லாமே ஏதோ ஒரு இதுல வந்து உட்காருது பாருங்க. ஸோ இன்னும் ஃபியூ மோர் பண்றப்ப இது ரொம்ப கன்சாலிடேட் ஆகும். ரிசீவ். மேல பார்த்துட்டே சொல்லலாம், மேல பார்த்துட்டு சொல்லலாம், முதல் ரோ பார்த்துட்டே சொல்லலாம். ரிசீவ். ரிசீவ் அப்படின்னா வாங்குறது. Receival.
அதெல்லாம் அங்க கொண்டு வருவோம். அங்க போயிட்டு பண்ணிக்கலாம். ரிஸ் ஏன் ஏன் ரிசீவ் ரிசீவர் வாங்குறது ரிசீவர் ரிசீவர் கான்கிரீட் நவுன்ல தான் ரிசீவர் வரும். ஓகே ரிசப்ஷன் வரவேற்பு வரவேற்பு வாங்க ரிசப்ஷன் நமக்கு தெரிஞ்சது தானே. இப்ப ரிசப்ஷன் இங்க கொண்டு வரலாமா? Reception. ஈஸி. முதல்ல பார்த்து சொல்லிட்டுங்க. இதுதான் அவங்க பொதுவா ரிசப்டிவ். இஸ் வெரி ரிசப்டிவ். அவர் ரொம்ப வெல்கமிங்கா இருக்காரு. ரைட். இப்ப பாருங்க, இது பாருங்க, பிசிக்ஸ்ல எல்லாம் வருமே. ரிசீவர் ஓ ரிசெப்டர் receptor, ஓகே receptor, ரொம்ப கிளீனா சொன்னாரு. receiver. கட்டாயமா சொல்லணும், கட்டாயமா சொல்லணும். ரிசீவர் ரிசீவர் பார்த்தோன்னே அது சாலிட் மெட்டல் ஆயிருக்கும். இப்ப நிறைய விஷயம் உள்ள வருது. இங்க பாருங்க, ரிசப்டிவ் ரிசப்ஷனா மாறுது, ரிசீவ் ரிசப்ஷனா மாறுது, ரிசெப்டர் ரிசப்ஷனா மாறுது, ரிசீவர் ரிசப்ஷனா மாறுது. So we are trying to understand it more and more because each word ஒரு வாக்கியத்துல வெவ்வேறு பகுதிகளில் உட்கார போகுது. காங்கிரீட் நவுன் ஒரு இடத்துல இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஒரு இடத்துல இருக்கும், வேர்ப் ஒரு இடத்துல இருக்கும், அட்ஜெக்டிவ் ஒரு இடத்துல, அட்வர்ப். இதுதான் வந்து இப்ப சொல்ற இந்த ஒரு வார்த்தை போகும். ப்ளீஸுக்கு ரெண்டு அர்த்தத்தை. ஒண்ணு வந்து தயவு செஞ்சு அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ், இன்னொன்னு ப்ளீஸ் டோன்ட் ப்ளீஸ்னா சந்தோஷப்படுத்துறது. ப்ளீஸ் ரைட், சந்தோஷப்படுத்துறது. தெரியும் இல்லையா? ஐ எம் வெரி ப்ளீஸ் டு see this அப்படிம்பாங்க. ஐயோ இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஐ எம் ப்ளீஸ் டு ஹியர் த ரிசல்ட்ஸ். ரைட். இதுக்கு என்ன பாருங்க, ஒரு ரொம்ப இது please, கிராமத்துல கூட இந்த வார்த்தையை வேற ஒரு பொருளுக்காக பயன்படுத்துவாங்க. pleased, 4 letters are missing. pleasure, Very good. Super. Super. Pleasure. இட்ஸ் மை அந்த காலத்துல பணக்காரவங்க தான் ப்ரெஷர் வச்சிருப்பாங்க. ஏன்னாக்கா அந்த கார்ல போனா சந்தோஷமா இருப்பாங்க. அது உண்மை கிடையாது. கார்ல போனாதான் பிரச்சனை, சந்தோஷமா இருக்கு. ஆனா சந்தோஷமா இருப்பாங்கன்னு கிராமத்துல அது ப்ரெஷர் வருதுப்பா. அம்பாசிடர் ப்ரெஷர்னு தான் சொல்லுவாங்க. ஆமா ப்ரெஷர் கார் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் கார் வருது. ஸோ ப்ளீஸ் ப்ளஷர். ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயம் வந்து இருக்கு. அந்த கோர் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ரைட். இப்ப நான் வந்து ப்ரெஷர்னு போடுறேன். ஏதாவது யோசிக்க முடியுமா? ஏன்னா இங்க உள்ள ஒரு வார்த்தை இங்கேயும் உட்காரும், இங்கேயும் இருக்கும். அதான் ஆச்சரியம். இங்க உள்ளது வந்து இங்கேயும் இருக்கும். ப்ளீஸ் Pleased, ப்ளீஸ் தான் உங்களுக்கு இது verb ஆயிடுது. ப்ளீஸ் தான் ப்ளீஸ், டோன்ட் ப்ளீஸ். இப்பதான் verb ஆயிடுது அது. ஓகே pleased, ஐ லைக் இட். அப்புறம் ப்ளீஸ் அட்ஜெக்டிவ் கட்டாயமா வரும். சூப்பரா சொன்னாங்க பாருங்க. ப்ளீஸிங், pleasing, okay. ப்ளீசிங் திங், லுக் அட் தட். இது இந்த இடம் பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு மல்டி லேயர் லாங்குவேஜ் இதுங்கிறது. இந்த ப்ளீசிங் வந்து எங்க வரும்? வேர்ப்லயும் வருமா? கட்டாயம் வரும். V4ல ப்ளீசிங் வரும். ரைட். கரெக்ட் ப்ளீஸ்டு வருமா? வரும். எங்க V2லயும் ப்ளீஸ்டு தான், V3யும் ப்ளீஸ்டு தான். அப்ப இங்க உள்ளது இங்க வருது. ஸோ நம்ம திருப்பி நம்மளோட கோல்ல இருந்து ரொம்ப விலக வேணாம். ஏன்னா அது இன்னொரு கிளாஸுக்குரிய பெரிய சரக்கு உள்ளது. ஏன்னா ப்ளீசிங்கிற இந்த ப்ளீசிங் எங்க இருக்கு? இங்கேயும் வருமா? ப்ளஷர் யோசிச்சு பாருங்க. இங்க ஜெரண்டா வருமா? எல்லாம் ஆமா. ஜெரண்டா தானே ப்ளீசிங். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். ப்ளீசிங்கிறது இங்க வருது, ப்ளீசிங்கிறது இங்க வருது, அஃப்கோர்ஸ் ப்ளீசிங்கிறது இங்க வருது, அட்ஜெக்டிவ்ல வருது, நவுனோட ஒரு வகையான அப்சாக்ட் நவுன்ல வருது, வேர்ப்ல வருது. we could see that. ஸோ இதுதான் மல்டி லேயர் லாங்குவேஜ்ங்கிறது. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம்னு நினைச்சா கூட ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு ஆழமான ஒரு விஷயம்னு நினைக்கலாம். ஒரு ஆழமான மொழியோட ஆழத்துக்கு போறோம் அப்படிங்கிறது நினைக்கலாம். எதை நீங்க நெகட்டிவா சொல்றோமோ அது பாசிட்டிவா இருக்கும். நான் ப்ரூவ், ப்ரூவன் நிரூபணம், Proven.
ப்ரூவன் Proven. ப்ரூவன் ஓ ஓ ஓ ஓ ப்ரூவன் வந்து verb V3 இல்ல adjective வரும். ஓகே 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 ஸோ ஸோ இங்க ப்ரூவ் நீங்க ப்ரூவன் போடலாம். Proof. வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த ப்ரூஃப் வேணும். இப்ப நீங்க எகெயின் இந்த அப்டிராக்ட் நவுனு அவங்க பேசுறப்ப யாரு அப்டிராக்ட் நவுன் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த லாங்குவேஜ்ல இருக்கு. இந்த- இதுதான் நான் தப்பு இல்லாம கரெக்டா பேசுறேங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வர்றப்ப இதெல்லாம் வெளில வரும். ஏன்னா இதெல்லாம் அவங்க மென்டலா ஒர்க் த்ரூ பண்ணியிருப்பாங்க. இதை வேற வகையில படிச்சிருப்பாங்க. நீங்க இந்த வகையில படிக்கிறீங்க, இதை வேற வகையில ஒரு 2வது படிக்கிற பையன் 3வது படிக்கிற பையன் அந்த டீச்சர் அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க அப்டிராக்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா ஒரு சென்டென்ஸ்ல போட்டுருவாங்க. இந்த இடத்துல ஐ ப்ரூவ் திஸ் ராங், தெர் இஸ் அ ப்ரூஃப். ஐ ப்ரூவ் திஸ் ராங், நீ சொல்றதை நான் ப்ரூவ் பண்றேன் தப்புன்னு. தெர் இஸ் ஐ ஹாவ் அ ப்ரூஃப், என்கிட்ட இருக்குது, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. லுக் அட் தட், இப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. 3வது 4வது படிக்கிற பையனுக்கு அவனுக்கு கரெக்டா போய் ஸ்ட்ரெயிட்டா சோர்ஸ்லயே போய் சொல்லி கொடுத்துருவாங்க. சோர்ஸ்லயே சொல்லி கொடுங்க. வீட்டிலேயே டாக்டர் இருந்தா எப்படி, இவருக்கு உடம்பு முடியாம இருக்கிற வீட்லயே டாக்டர் இருக்கா மாதிரி தான். அவன் வீட்லயே டாக்டர் இருக்காரு. 2வது 3வது படிக்கிறப்ப வீட்லயே டாக்டர் இருக்காரு. ரைட், அப்பா டாக்டர், அம்மா டாக்டர், அக்கா டாக்டர், அண்ணன் டாக்டரா இருப்பாரு. ரைட், அப்படிதான் இது. அப்படிதான் இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல அவங்க சொல்லி கொடுத்துறதுனால அவனுக்கு வந்து கிராமர் அப்டிராக்ட் அந்த வேர்டே தெரியாது அவனுக்கு. ஆனா அதோட மீனிங் அவனுக்கு புரியும். புரியும். இப்ப பாருங்க, ஈஸியா சொல்றீங்க பெர்ஃபார்ம். Performance. பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் ஏஎன்சியில முடிஞ்சா இது. இங்க பெர்ஃபார்மர் போடலாமா? Performance. வெரி குட். ஸோ இன்னும் கொஞ்சம் டஃப்பானது நம்ம எடுக்கலாம். நான் அடிக்கடி சொல்றதுதான் இது. இப்ப பாருங்க, இது கரெக்டா கனெக்ட் பண்றீங்களான்னு பார்ப்போம். லூஸ், இந்த லூஸ் தெளிவா தெரியணும். லூஸ் அந்த V1 V2 V3 V4 V5 தெரியணும் நமக்கு. Loss. ஸ்பெல்லிங் LOSS. இங்க என்ன வரும்? அட்ஜெக்டிவ். நல்லா பாருங்க, கரெக்டா நீங்க இமேஜின் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்தீங்கன்னா அட்ஜெக்டிவா அது இருக்கணும். இதுக்கப்புறம் நவுன் வரப்போகுது இல்லையா, அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நவுன் வரும் இல்லையா, அதனாலதான் அட்ஜெக்டிவ் பேரு. நவுனோட பண்பை பிடிக்கிறது. லுக் அட் தட், வாட் குட் பி திஸ். ஒரு மல்டி லாங்குவேஜ்ல இந்த இடத்துலதான் நம்ம சுதாரிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை இங்கேயும் வரும், வேர்புலயும் வரப்போகுது அது. லூசன் இல்ல, லூசன் லூசன் வேர்டுகள். லூசன் வந்து LOOSEN தான். அது LOS LO டபுள் ஓ இது. அஹ், இப்ப லூஸ்ங்கிற V1 V2 மாத்துங்க, V3 V4 V5 மாத்துங்க. அதுல இருந்து ஒரு வார்த்தை தான் இங்க அட்ஜெக்டிவா வரப்போகுது. லூஸ் V1 V2. வாட் இஸ் V2? அப்ப Lose. அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. நம்ம irregular verbல அந்த தரவா இல்லாம இருக்கும். irregular Lost. verbல நம்ம எப்பயுமே முதல் கிளாஸா இருப்போம். ஏன்னா V1 V2 V3 V4 V5 தெரியணும். V1 நினைக்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு பின்னாடி இது இல்லாம 4 வார்த்தை இருக்கு. லூஸ், லாஸ்ட், லாஸ்ட், La- லூசிங், losing. லூசஸ். So lost. That's a last article. That's a last thing. That's a last subject. V3 மாதிரி தெரியுது, V2 மாதிரி தெரியுது. இது V2 கிடையாது, V3 கிடையாது. ஈவன் தோ சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன். இது பிளேஸ்மெண்ட் வேற எங்கேயோ இருக்க போகுது. எங்க? நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவா இருக்க போகுது. லாஸ்ட், லூசிங். ஸோ லூசிங் பர்சன். லுக் அட் தட். இது டபுள் ஓ கிடையாது, சிங்கிள் ஓ. ஆனா லூசிங்னு படிக்கணும். ஸோ வில் கோ வித் திஸ். லாஸ்ட்னா இழப்பு, இழக்கு. இழந்த, இழப்பு, இழக்கிறேன். நெக்ஸ்ட், இமேஜின். இது ஈஸி. நம்ம இமேஜினேஷன் ஃபுல் இங்க நல்லா பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இமேஜினேஷன் வெரி குட். இங்க என்னவா வரும்? இங்க இமேஜினேஷன் போட்டுட்டோம்.
இதெல்லாம் முன்னாடியே வச்சு சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்திருக்கோம். ம். இன்னைக்கே பார்த்திருக்கோம். அது எப்படி முடியும்னு தெரியும். Imagine. இமேஜின் தான் verb. verb வந்துருச்சு. ஏன் ம். ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க, அட்ஜெக்டிவ் ஸ்கிரீன்ல இருக்கு, கெஸ் பண்ணிடலாம். இமேஜினிங். இமேஜினிங் வராது. இமேஜினிங் verb போயிடுது. ஓகே. 6 letters are missing. 6 letters. அகைன் சேம் இமேஜினேஷன். வராது இல்ல, நவுன்ல வர, அது நவுன் தானே. 5 letters are missing. 4 letters are missing. இமேஜினே 3 letters are missing. Imaginative. Very good, very good, very good, very good, very good, very good, very good. இமேஜினேட்டிவ். உண்மையிலே ஒரு மொழி ஆளுமை உள்ளவங்க இந்த அப்டிராக்ட் நவுன் நோக்கி போறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அது அட்ஜெக்டிவா இருக்கலாம், வேர்பா இருக்கலாம், காங்கிரீட் நவுனா இருக்கலாம், V1 V2 V3 V4 V5 எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது அட்ஜெக்டிவா மாறி பாருங்க. ஒரு மல்டி லேயர் லாங்குவேஜ்ல எந்த வார்த்தையை வேணாலும் அவங்க யூஸ் பண்றாங்க. ஒரே வார்த்தையை எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க. ரைட். ஸோ இந்த ஒரு விஷயம் துருப்புச்சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலம் ஒரு துருப்புச்சீட்டுல அந்த 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 ட்ரம் கார்டை யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்றாங்க. ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அது க்ளூஸ் இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரொடெக்டிவ் பார்த்தோம், ரிசப்டிவ் பார்த்தோம். அந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்பே இதுவா இருக்கு. இப்ப பாருங்க. ஏன்னா இமேஜினேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நான் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனா ஆனா வேற யாராவது யூஸ் பண்ணிருப்பாங்க, நீங்க ஈஸியா கடந்து போயிருப்பீங்க. அது எப்படி நம்ம ஒரு திடீர்னு ஒரு பேப்பர் படிப்போம், அந்த நாட்டுக்கும் நமக்கு பெருசா சம்மந்தம் இருக்காது, அந்த அந்த விஷயத்துக்கும் நமக்கு பெரிய சம்மந்தம் இருக்காது, கடந்து போயிடும். ஆனா அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் ரெலவென்ட் டு அஸ், வி வுட் ஆர் ஜஸ்ட் பாஸ்ட், நம்ம ஜஸ்ட் கடந்து போயிருப்போம். இப்ப பாருங்க, இன்வைட்ன்றது. Invitation. இன்விடேஷன். இப்ப அமெரிக்கன் லாங்குவேஜ்ல நவுன மாத்திருக்காங்க, பாத்தீங்களா? ஐ கேவ் யூ அன் இன்வைட், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ கேவ் யூ அன் இன்வைட், யூ டிட்ன்ட் கெட் இட். இன்வைட் வந்துச்சா? லுக் அட் தட் இன்வைட். இன்வைட் நவுனா யூஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? இப்ப பாருங்க, இன்விடேஷன். இங்க ரொம்ப ஈஸி. வந்துருச்சா? இன்வைட்டிங், invited. He is invited, whether he is invited or not. It's very much inviting. வருதுங்களா? இது 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 கொண்டு வர்றது. ஸோ இப்ப நம்ம எகெயின் அப்டிராக்ட் நவுன் மட்டும் கொண்டு வருவோம். எவ்வளவு சம்டைம்ஸ் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. ஹேட். ஓகே, ஹேட். Three letters are missing. ஹேட்டிங். ஹேட்டிங். ஹேட்டிங் எப்பயுமே வரும் இந்த நவுன்ல. இது பாருங்க, ஹேட்டிங், ஹேட் ஸ்பீச் அட்ஜெக்டிவ்ல வருது. ஹேட்டிங், ஹேட் எல்லாம் வருது. அது V1லயும் இது வருது, இது V4ல வருது. பாருங்க, இது பாருங்க. நீங்க எந்த அளவு நம்ம கூர்மையா கவனிச்சிருக்கோம் அப்படின்னு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறப்ப இது வரும். நியூஸ்ல கட்டாயமா வரும். நியூஸ் எல்லாம் நம்ம கேட்டோம்னா டெய்லி வரும் அது. ஏன்னா யாருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு இன்னொரு வெறுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். வெறுப்பு அரசியல்னு வந்தாலே வெறுப்பு தான், வெறுப்பு அரசியல். ரைட். ஹேட்ரட். ஹேட்டர். ஓகே. ஹேட்ரட் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம். அது வெறுப்பு, வெறுக்கிறேன், வெறுப்பு, வெறுக்கிறேன், வெறுப்பு. ஹேட்டர்ட். ஹேட்ரட் கேள்விப்பட்டிருப்போம், நிச்சயம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே இந்த 1 மணி நேரம் பீரியட்ல நம்ம திருப்பி ரீவிசிட் பண்றோம், அவ்வளவுதான். ஃப்ளை. ஃப்ளைனா பறக்கிறது. பறக்கிறது.
பறத்தல். Four letters are missing. நான் அடுத்த லெட்டர் போட்டப்ப ஓபன் அப் ஆகும். 3 letters are missing. 3 letters. Flight. அவ்வளவுதான், ஃபிளைட் தான். ஃபிளைட் வந்து நீங்க பார்க்கறதுக்கு ஃபிளைட்டுமாங்க, பறத்தலுக்கு அந்த பறத்த அந்த ஆக்ஷனையும் இப்படிமாங்க. நவுன் தான் அது. Look at that. Enter. Entry. Wow, I like it. Entrance. சூப்பர் ஆன்சர். பாத்தீங்களா, ஆர்ஒய்யும் நமக்கு தெரியும். ஆர்ஒய்ல முடிஞ்சாலும் அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். ஏஎன்சியில முடிஞ்சாலும் அது அப்ஸ்ட்ராக்ட் வந்து என்ன அருமை பாருங்க. இப்ப நீங்க ஒரு ஆன்சர் சொன்னீங்க, அவங்க ரெண்டுமே கரெக்டா, 2 பேருமே அதை அப்ளை பண்ணிட்டீங்க. ரைட், அப்ளை. அப்ளிகேஷன். இது நமக்கு தெரிஞ்சது. Application. அப்ளையன்ஸ். Appliance. அப்ளையன்ஸ். நீங்க ஏஎன்சிலையும் முடியலாம், டிஏஓலையும் முடியலாம். ஆனா அப்ஸ்ட்ராக்ட் லெவல்ல நீங்க ரெண்டுமே ஓகே தான். லுக் அட் தட். ஃபெயில். Failure. Failure. தோல்வி. வெரி குட். லுக் அட் தட். இதை வச்சு க்ளோஸ் அடிக்கலாமா? Closure. பியூட்டிஃபுல். வந்துருச்சா? அது பாருங்க. இப்ப யூஆர்இல முடிஞ்சா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இது. க்ளோஷர், மூடுதல், மூடு விழா. லுக் அட் தட். க்ளோஸ், மூடு. இந்த நெருக்கத்துக்கு உரிய க்ளோஸ் கிடையாது. இது அட்ஜெக்டிவ் க்ளோஸ் கிடையாது. இது வந்து வெர்ப் க்ளோஸ். வெரி குட். எவ்வளவு குயிக்கா வருது பாருங்க. நம்ம டேக்கிங் திஸ் ரூல். கிரியேட். Creator. Creation. அங்க ஒரு கிரியேட்டர். அப்ஸ்ட்ராக்ட்ல வராது. Creation. சூப்பர். இப்படியே கொண்டு போலாமா? Creative. Yeah, creative. 4 letters are missing. கிரியேட்டிவ் அங்க வரப்போகுது. இங்க போயிட்டே வரலாமா? கிரியேட்டிவ். இங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. லுக் அட் தட். கிரியேஷன். கிரியேட்டிவிட்டி வந்துச்சா? பிக் ஒன் வந்துச்சா? லுக் அட் தட். இங்க போங்க. இங்க கிரியேட்டர்ங்கிறீங்க. Creativity. So yeah. கிரியேட்டிவிட்டி ஆஃப் கோர்ஸ் இங்க இருக்கிறது. இங்க உள்ள ரெண்டுமே இங்க வந்துடும். அப்ஸ்ட்ராக்ட். இங்க ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பார்க்க முடியும், தொட முடியும், தொட்டா கடிச்சிடும். Creature. கிரியேட்டர், கிரியேஷன், கிரியேட்டிவிட்டி. லுக் அட் தட். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்ஸ்ட்ராக்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த பாக்கி எல்லாத்தோட துணையோட இப்ப சந்திச்சோம். ரைட். Departure. வெரி குட். லுக் அட் தட். நீங்க அது எப்படி வேணாலும் அந்த நார்மல் இதுல வந்து ஈஸியா கொண்டு வந்துடலாம். Complaints. அது ஆப்போசிட். கம்ப்ளைனும் கம்ப்ளைண்ட்ஸும் வேற மீனிங். கம்ப்ளைண்ட்னா பிரச்சனை இருக்குன்னு சொல்றது. கம்ப்ளைண்ட்ஸ்ல பிரச்சனை இல்லைன்னு ஒத்து போறது. ஆப்போசிட். அப்படியே ஆப்போசிட். கம்ப்ளைண்ட். Look at that. Complaint. Respond. Response. அருமை. Response. ரைட். அப்படியே இங்க கொண்டு போறேன். Adjective. Responsive. வெரி குட். அவ்வளவுதான். அது வந்துச்சு பாருங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க. டாட்ஸ் உள்ளுக்குள்ள இருந்தது. நான் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண. அவ்வளவுதான். எவ்வளவு வார்த்தை போட்டோம் பாத்தீங்கன்னா. நம்ப முடிச்சுதா? நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற 100 அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பண்றோம். இங்க எழுதிக்கிங்க. கிரியேட்டிவிட்டி கொடுக்கலாம், கிரியேஷன் கொடுக்கலாம். கலை, நீங்க ஒரு கிளாஸ், நல்ல கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப அருமையா பண்ணாரு அவரு. அவரு ரொம்ப அருமையா வந்து இந்த ஷார்ட்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணாரு. ரொம்ப அருமையா ஃபிகர் அவுட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாரு.
ஏன்னா அதுதான் அந்த அப்ளிகேஷனோட ஒரு இது. பட் இந்த மாதிரி அடிஷனல் விஷயம் நமக்கு தெரிய ரொம்ப ஈஸியா எதை வேணாலும் லிசன் பண்ணலாம். ஓ, இந்த இடத்துல இந்த அப்டிராக்ட் நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க, காலங்காலமா யூஸ் பண்றாங்க, இப்போ வந்து நம்ம ரியலைஸ் பண்ணோம், ஓகே இப்படி ஒண்ணு இருக்குது. ஸோ இதோட வேர்ப் இப்படி இது மல்டி லேயரா இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ பாருங்க, கம்பைன். Combine. கம்பைன் கம்பைன் இப்ப Combine. நமக்கு வச்சிருக்க இந்த ஸ்கிரீன்லயே கூட இருக்குது அதோட எண்டிங். காம்பினேஷன். 6 letters are missing. காம்பினேஷன். வெரி குட். அந்த கம்பைன் பண்றது தான் காம்பினேஷன். சூப்பர். கன்ஸ்ட்ரக்ட். Construction. வெரி குட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே இங்க எடுத்துட்டு போகலாம். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, அட்ஜெக்டிவ். கார்பரேட் இதுல வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இருக்கு, அப்படியே ஸ்கிரீன்லயே இருக்கு. Constructive. வெரி குட். சூப்பர். கன்ஸ்ட்ரக்டிவ் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ்னா ரொம்ப 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 நேர்மையான கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரிட்டிசைஸ் பண்றதுல ப்ரொடக்டிவ். கன்ஸ்ட்ரக்டிவ்னா இது வந்து இதோட ஆப்போசிட் டெஸ்ட்ரக்டிவ், அழிவு. இது ஆக்கம், ஆக்கம் மிகுந்த, ஆக்கம் மிகுந்து விமர்சனம். அந்த விமர்சனம் வழியா நம்ம மேன்மை அடைவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மேன்மை பெருந்திய பொருள் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். ஆல்ரைட். நம்பிக்கை துரோகம் பண்றது, இதெல்லாம் முன்னாடி பார்த்திருக்கோம். நம்ம அந்த டாட்டா கனெக்ட் பண்ணிடணும். Two letters are missing. முன்னாடி பார்த்திருக்கோம், 2 எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். பார்க்கலாமா? இந்த கொஞ்சம் இது பண்ணி விடுறேன். இந்த ஸ்கிரீன்ல இருக்கு, அடுத்தடுத்தாப்புல இருக்கு. ஏஎல். betrayal. வெரி குட் வெரி குட் வெரி குட். பிட்ரேயல். இப்ப நாளைக்கு ஒருத்தவங்க பிட்ரேன்னு ஒரு சென்டென்ஸ்ல பயன்படுத்துறப்ப நீங்க அதை கனெக்ட் பண்ணிக்கிறது, வேர்பா நீங்க கனெக்ட் பண்ணிக்கீங்க. பிட்ரேயல்னு ஒருத்தர் யூஸ் பண்றப்ப ஓகே, அவர் அப்ஸ்ட்ராக்ட் நவுனை யூஸ் பண்ணி சென்டென்ஸை மாத்தி அமைச்சு பேசுறாருங்கிறது தெரிஞ்சிடும். தட் இஸ் ஆல் இட் இஸ். பிட்ரே அப்படின்னா என்னங்க சார்? பிட்ரே பிட்ரே பிட்ரேன்னு நம்பிக்கை துரோகம் பண்றது. ஐ பிட்ரே ஹிம்னாக்க நான் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். இது ஷேக்ஸ்பியரோட எல்லா கதையிலயும் அடிநாதம் பிட்ரேயலா தான் இருக்கும். ஷேக்ஸ்பியரோட எல்லா காவியங்கள்லயும் அதுதான் இருக்கும், பிட்ரேயல். அது யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்ல, நீமா ப்ரூட்டஸ், நீமா இப்படி பண்ண அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸ். இது எல்லாமே அடிப்படையில ட்ராஜடி எல்லாமே வந்து பிட்ரேயல்ல தான் இருக்குது. பிஹேவ். பிஹேவியர். வெரி குட். பிஹேவிங். பிஹேவியரல் சயின்ஸ்னு அந்த கிளாஸ்ல இதுவே இருக்கு பாருங்க, சப்ஜெக்ட். இந்த இடத்துல ஏஎல்ல முடியுது, நவுன் கிடையாது. இந்த இடத்துல ஏஎல்ல முடியுது, அட்ஜெக்டிவ். Behavioral. Okay, you cannot change his behavioral. You no. cannot change his behavior. Behavior. This determinant noun தான் வரும். இது பாருங்க, கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனா கஷ்டம் இல்லை. சூஸ். பிஹேவியரல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பிஹேவியர்னாக்கா இதுதான், இது நடத்தை சார்ந்த. சூஸ். Choose. Four letters are missing. 4 letter. Choose. ஒண்ணும் இல்ல, சாய்ஸ். Okay. நவுன் பார்த்தாலே தெரிஞ்சிடும். விச் இஸ் யுவர் சாய்ஸ். யுவர் டிட்டர்மினன்ட்க்கு அப்புறம் நவுன் தான் வர முடியும். சூஸ் திஸ், ஐ வாண்ட் டு சூஸ் திஸ், வெர்ப் வரும்.
பாருங்க இங்க சாய்ஸ் வருது. சூசன் போட்டுக்கலாமா? chosen. சோசன் சோசன் Chosen. V3யும் இதுதான், அட்ஜெக்டிவும் இதுதான். ஆனா ரெண்டும் வேற டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். நமக்கு நல்லா தெரியும். V3 வந்து ஒரு verb, ரைட்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஹேவுக்கு அப்புறம் ஹேஸுக்கு அப்புறம் ஹேடுக்கு அப்புறம் வரப்போகுது. ஆனா இது வந்து நவுனுக்கு முன்னாடி வரப்போகுது. He is the chosen guy, தேர்ந்தெடுக்கப்பட்டவர். chosen. இன்னொரு 8 மினிட்ஸ்க்கு முடிஞ்ச அளவு கவர் பண்ணிடுவோம். Yes. பிலீவ் Uh, இல்ல, இங்கதான் பிலீவ். verb. Okay. Behavioral. இதுக்கு முன்னாடி இல்ல, பிலீவ் பிலீவ். Believe. Okay. Believe. Belief. வெரி குட். ப்ரூஃப்க்கு ப்ரூஃப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க, அதேதான். ப்ரூஃப். வா, வெரி குட். ஏதோ ஒரு வகையில அது கனெக்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஆர்கியூ. Argue. யூஎஸ்ல கட் பண்ணுவாங்க. ஆர்கியூமெண்ட். Argument. யூகேல ஏஆர்ஜியூ போடுவாங்க. அந்த மட்டும் நடுவுல கட் பண்ணிடுவாங்க. யூஎஸ்ல ஸ்ட்ரெயிட் அடிச்சிருவாங்க ஆர்கியூமெண்ட். அசியூம். Assumption. Assumption. வெரி Correct. குட். Yes, நாலு. நம்ம பார்த்தோம்னா Ready and அசியூம்னு அவங்க பேசி நம்ம பார்த்திருக்கோம். அசம்ஷன் அவங்க பேசுனது நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அரைவ். Arrival. Arrival. வெரி குட். டிபார்ச்சர் மாதிரி தான் இது. டினையல் நிறைய வார்த்தை நம்ம பார்த்திருக்கோம். Arrival. Denial. Departure. Appearance. வெரி குட். அதாவது இது நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஏன்னா முன்னாடி உள்ள டாட்ஸை கனெக்ட் பண்றீங்க. ஹலோ. Allowance. வெரி குட். அச்சீவ். Achievement. ஓகே. இப்ப கொஞ்சம் இதையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நிறைய கான்கிரீட் ஒன்று பார்த்துருக்கோம், verb பார்த்தோம். Adjective கொஞ்சம் குயிக்கா, லாஸ்ட் 5 minutes we can do some adjectives here. சம்டைம்ஸ் ஈஸியா இருக்கலாம். ஏபிள். Ability. Yes. வெரி நைஸ். இப்ப பாருங்க, நம்ம ஒரு 2-3 புது சஃபிக்ஸ் ஆட் பண்ண போறோம். அருமையா சொன்னாரு. ஏபிள் வந்து இப்ப இந்த மாதிரி கொண்டு போறதுன்னா எபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம அட்ஜெக்டிவ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏபிள்னு சொன்னீங்க, எபிலிட்டின்னு இந்த 5 வார்த்தை, இன்னொரு 5 வார்த்தை கொண்டு வர போறீங்க. இது நம்ம ஒரு கிளாஸ்ல பார்த்திருக்கோம். பட் கொஞ்சம் கஷ்டமா இருந்த V1, V2, V3, V4, V5 மட்டும் வேணும். இந்த 5 வார்த்தை மட்டும் வேணும். Okay. எனேபிள். Oh. என்ன முன்னாடி போட்டுருவீங்க. எனேபிள், எனேபிள்டு, எனேபிள்ட், எனேபிளிங், எனேபிள்ஸ் வந்துச்சா? Sir, ஒரு question. சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஐ கேன் ஏபிள் டு டூ திஸ் அப்படின்னு கேன் சொல்லிட்டு ஏபிள் சொல்லக்கூடாது. இல்லைங்களா, ஏன்னா அந்த ஐ கேன் நாட் ஏபிள், அந்த ஏபிள் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாங்களா, பண்ணக்கூடாதுங்களா? கேன் ஏபிள் யூஸ் பண்ணக்கூடாது. பதில் ஐ ஆம் ஏபிள் டு. என் பையன் சொன்னான் ஒரு டைம் இந்த மாதிரி அந்த இடத்துல ஏபிள் வராது அப்படின்னு சொல்லிட்டு. கேனுக்கு அப்புறம் ஏபிள் வராது, ஏபிளுக்கு முன்னாடி கேன் வராது. பட் ஆம் போட்டு. இது வராது, போற்றக்கூடாது, இந்தியாவில தப்பு பண்ணுவோம். இதை நான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் சொல்லியிருக்கேன், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்னைக்காவது ஒரு யோசிக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் காலையில இருந்து நைட்டுக்குள்ள எல்லா வீடியோவும் கடகடன்னு போட்டு பார்த்துருங்க. கேன் ஏபிள் வந்து ரெட்ல போடும். வராதுங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். பட் எனக்கு கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சு கேட்கணும் அப்படிங்கிறது.
சரி அதான் ஸோ இப்போ ஏபிள் அப்படிங்கிறது தனி வீடியோ இதுக்கெல்லாம் குட்டி குட்டி வீடியோவே போட்டிருக்கேன் நான். ஷார்ட்ஸ்ல ஒரு ஆயிரக்கணக்கான ஷார்ட்ஸ் ரெடி பண்ணோம். அதுல இதெல்லாம் ஒண்ணு. அது அந்த ஷார்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பெருசா ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டோம். இந்தியால எங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்கன்னு ஈஸியா. இப்ப நம்ம தமிழ்ல சூட ஜூடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூட ஜூடோ ஜூடு. அப்புறம் சில்லு வந்து ஜில்லும்பாங்க. இல்லை, ஆமா, ஜில்லுன்னு குடிக்கிறேன். ஆமா. ஓபி அவுட் ஆஃப் பவுண்ட் ஓபிம்பாங்க. ஓபி அடிச்சுட்டாம்பாங்க. ஓபி அடிக்கல, ஓபி அவுட் ஆஃப் பவுண்ட். ஓபி அடிச்சு அவன் அவன் நல்லா போஸ் கொடுத்தாப்பா அப்படிம்பாங்க. அவன் நல்லா போஸ். அஹ், அப்படி நம்ம பண்ண. பட் இதெல்லாம் பெரிய விஷயம் என்னன்னா, இத பேசுறாங்க பாத்தீங்களா? டக் ஆஃப் வார்ம்பாங்க. கிராமத்துல டீ கடையில டக் ஆஃப் வார், ஒருத்தருக்கு வந்து சண்டை. டக் ஆஃப் வாரா, இந்த கையில பிடிச்சி ரெண்டு பக்கம் எடுப்பாங்கல்ல, இந்த டக் ஆஃப் வார சொல்லுவாங்க. வெரைட்டி கைண்ட் எவ்வளவு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாலயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆங்கிலத்தை அவ யூஸ் பண்ணதே இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஹிந்தி வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாங்கிறப்ப டீ கடையில அவங்க பேசுறது கூட ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா இங்கிலீஷ், ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வார்த்தை இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ். அவ்வளவு. ஆனா சின்ன சின்ன இந்த தப்பெல்லாம் விட்டுடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா பேசுறோமே, பேசாம இருக்க எத்தனையோ ஸ்டேட் இருக்குது இல்லையா? சோ இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கு. ஐ ஜஸ்ட் கெட் திஸ் டன். கலை வந்து லீவ் பண்றாங்க சார், நாம கன்டினியூ பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். எனக்கு 2 மினிட்ஸ் தான். நீங்க யூ கேன் லீவ். ஆங்கிரி மட்டும் சொல்லிட்டு போங்க. ஆங்கிரி என்னவா இருக்கும்? ஆங்கிரினஸ். ஆங்கிரினஸ்னு ஒரு வார்த்தை இல்ல, ஆங்கர். ஆங்கர். கரெக்ட் கரெக்ட். ஓகே. சோ நாங்க ஆல்மோஸ்ட் ரேப் அப் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார், நான் பையனை டிராப் பண்ணணும், அதுக்கு தான். நோ ப்ராப்ளம், யூ கேன் லீவ். யூ கேன் லீவ். ஆன்ஷியஸ். ஆன்சியஸ்னஸ். இப்ப பாருங்க, ஆன்சைட்டி. ஆன்சைட்டின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜெனரல் ஆன்சியஸ்னஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. கான்சியஸ்னஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்சைட்டினா பதட்டமா இருக்கிறது, பதட்டம். ஆன்சைட்டி. ஃபியூ மோர் மட்டும் பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியா வரும். இது பிரேவ். இப்ப வந்துடும். இன்னைக்கு அந்த டாட்டா கனெக்ட் பண்ணுவோம் 2-3 இடத்துல. பிரேவ், பிரேவர். ஓகே. பிரேவரி. பிரேவரி. ஆர்வைல முடிஞ்சது பாருங்க, நிறைய பார்த்து பாருங்க. இது சொல்லிடுவீங்க. ரொம்ப ஃபேமஸ் அட்ஜெக்டிவ் தான் இது. பிரைட், பிரைட்னஸ். வெரி குட். ஒரு குயிக்கா ஒரு 10 மட்டும் பண்ணிடலாம். so that you will have an idea. broad. broad. இதுக்கு ப்ராட் அப்படிங்கிறது பெருசா அப்படிங்கிறது. அகலம். breadth. breadth. breadth and the t is silent. breadth. இதுல லாங், இதுலதான் இப்படி வரும். long. அதே மாதிரி TH ல முடியும். length. wide. அதே TH ல தான் முடியும். width. very good, very good. T is silent. high. height. அவ்வளவுதான். இப்ப இந்த நவுனுங்கிறது நல்லா மைண்ட்ல புரிய ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்களா? நவுன் பேர்ச்சொல். இது இடத்து பேரு, ஒரு பொருள் பேரு, ஒரு ஆள் பேரு, ஊர் பேரை தாண்டி ஒரு குவாலிட்டி பேரு, ஒரு கேரக்டர் பேரு, இதுதான் அது வருது. ஸோ அதுதான் அந்த அப்டிராக்ட் நவுன்ல முக்கியமானது. இன்னொரு ஒரு 2 or 3 மட்டும் பண்ணிக்கலாம். டஃபா உள்ளது. சர்டன். certainty. வெரி குட். ஜஸ்ட் டியூ தான் ஆட் பண்ணுவோம். வெரி குட். வில் டூ ஜஸ்ட் 2 more. clever. cleverness. cleverness. Don't worry. cleverness. cleverness. கடைசியா முடிப்போம். நீங்க கொண்டு வர்ற மாதிரி பார்க்கலாம் ஒரு வார்த்தை. curious. curiousness. இன்னொன்னு சொல்லுமே அடிக்கடி. ஓகே. curiosity. வெரி குட், வெரி குட். சூப்பரா பண்ணுவோம். எப்படி 100 அப்ஸ்ட்ராக்ட் நம்ம பார்த்துருப்போம்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட் சார்.
ஸோ இன்னொரு கிளாஸ் கண்டினியூ பண்ண இன்னும் கூட பண்ணிக்கலாம். we will see and we'll see on Tuesday. நான் இதை அனுப்புறேன், டெஃபினட்டா இதை பாருங்க. அப்டிராக்ட் நவுனு மெயின் முக்காவாசி கவர் பண்றோம்னு வச்சுக்கலாம். முக்கியமானது ப்ராப்ளி another 20-25 தான் இருக்கும். நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நவுன் கன்வர்ஷன். ஸோ வெரி நைஸ், சூப்பர். And I'll see you on Tuesday. Thank you, sir. Have a Thank good evening. You Talk too. to you on Tuesday. Yeah, Thank you. have a super day. Thank you, sir. Thank you.